இப்படிலாம் கூட மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு வரிசையாக பண்ணி காட்டுவாங்க. அப்படி கம்பேர் பண்ணால் இவர் பண்ணுற மேஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரீட் சைடு மெஜிஷியன் பண்ணுற மேஜிக்கோட கம்பேர் பண்ணால் இவர் பண்ண மேஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் என்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்னா, முதல்ல இவர் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தார், நான் சாய்பாபான்னாரு. அடுத்தால என்ன தெரியுமா சொன்னார் கொஞ்ச நாள் கழிச்சு, நான் வந்து பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னாரு. பரத்வாஜ கோத்திரம்னா ஐயராக இருக்கணும், பிராமின்ஸாக இருக்கணும். ஆனால் இவங்க வந்து எந்த ஃபேமிலினா ராஜுன்ற ஒரு ஃபேமிலி. ராஜூஸ் வந்து பிராமின்ஸ் கிடையாது. இந்த விபூதி கொடுக்குறதுலாம் ரொம்ப பழைய டெக்னிக்குங்க. அது வந்து என்னென்ன இவ்வளோ குட்டியாக உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை வந்து இந்த விரலுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இது உள்ளங்கைக்கு வந்து இப்படின்னாங்கன்னா அப்படியே அதை நசுக்கும் போது அப்படியே விபூதியாக கொட்டும். அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரீட் சைடு மெஜிஷியன் பண்ணக்கூடிய வேலை இது. அதான் நம்ம ஃபாரினில் இருந்தீங்கன்னா மேஜிக் ஷோ பண்ணி நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம். இங்கே நம்ம ஊரில் காவி ட்ரெஸ்ஸை போட்டு அதே மேஜிக்கை பண்ணிங்கன்னா சாமியார் ஆகிடலாம். ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் அந்த ஆள் மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து ஹோமோசெக்ஸுக்கு என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு. அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹோமோசெக்ஸுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. என்னென்னா, இவர் வந்து கோல்டெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணுறாருன்னா இந்த கோல்டெல்லாம் வந்து கணக்கில் வராத கோல்டாக வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது நம்ம பாபாவுக்கு வந்து 37 வயசு. அப்போ ஒரு பெரிய ட்ராமா பண்ணி காமிச்சார். என்னென்னா, 4 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நான் படுத்த படுக்கை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் முன்னாடியே படுத்த படுக்கையில் இருந்து அப்படியே நான் இப்போ எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். 37 வயசுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஜீசஸ் கால்ஸாக இருக்கட்டும், ஷீரடி சாய்பாபா அப்படின்ற மாதிரி அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புட்டர்பதி சாய்பாபா அப்படின்னா புட்டர்பதி பாபா அப்படின்றதான் அவருடைய பெயராக இருக்குது. அப்படின்னும் போது யார் இந்த புட்டர்பதி பாபா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போ பிறந்தார்னா, நம்ம சாய்பாபா இறந்து ஒரு 7-8 வருடம் கழித்து தான் அவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்ததுக்கப்புறம் சில பல சம்பவங்கள் நடக்குது. பிறகு அப்புறம் நான் தான் வந்து சாய்பாபாவின் மறு அவதாரம்னு சொல்லி அவர் வந்து அந்த வயசுலேயே சொல்கிறாரு. அவர் ஒரு சிறு வயதிலேயே சொல்கிறாரு அப்படின்றது அது நம்ம இப்போ கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய செய்திகளில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஷீரடிக்கு போகிறாரு, அவரை ஏற்றுக்கலை, அங்கேருந்து மற்ற இடங்களுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் சாய்பாபாவின் மறு உருவம் இவர் தான் சொல்லி ஏற்றுக்கிட்டு இவரை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ வேற ஒரு குரூப் வந்து ஏற்றுக்கிட்டு இவரை வந்து புட்டர்பதி சாய்பாபாவாக அவரை வந்து சொல்லிடுறாங்க. மற்ற சாமியார்களுக்கும் இல்லை இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறது, லட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, விபூதி கொடுக்கறது அப்படின்ற பல விஷயங்கள் மேஜிக்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான். வழக்கம் போல் எல்லா சாமியார்கள்ட்டும் போகிற மாதிரியே இவர்கிட்டையும் கிரிக்கெட் பிளேயர்ஸ், சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள்னு பல பேர் வந்து போகிறாங்க. யார் இந்த புட்டர்பதி சாய்பாபா? இந்த சாய்பாபா மேட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு லேடி ஒன்று, அவங்கள பற்றி இன்னொரு நாள் தனியாகவே பேசுவோம். அந்த லேடி மட்டும் இந்தியாவுக்கு வரலன்னு வச்சுக்கிங்களேன், இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு இந்த சாமியார்கள்லாம் கார்பரேட்டைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்தியாவில் நடந்திருக்காது. இந்தியாவில் அதுக்கு முன்னாடி சாமியார்லாம் இருந்தாங்களான்னா இருந்தாங்க. எல்லாம் ஃபக்கீர் மாதிரி, அதாவது ஒரு காவியை போட்டுக்கிட்டு எங்கள் மரத்தட்டில் உட்காந்துக்கிட்டு அதிகபட்சம் ஒரு நம்ம ஆளுங்க முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த மேஜிக், அந்த மேஜிக்னு தான் நான் சொல்லுவேன். அற்புதங்கள்னு இவங்க வேணால் பக்தர்கள் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரு கம்பு மேலே உட்காருவாங்க. ஒரே ஒரு கம்பு தான் இருக்கும், இந்த தண்டம் மாதிரி. அந்த தண்டத்தை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அது எப்படி உட்கார முடியுமானா, அதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. இல்லைன்னா இன்னொரு மேஜிக் என்ன பண்ணுவாங்கன்னா, கயிறு மேஜிக் பண்ணுவாங்க. கயிறு மேஜிக் என்னென்னா, ஒரு கயிறை வந்து சுற்றி வச்சுருவாங்க. ஒருத்தர் உட்காந்து மகுடி வாசிப்பார். மகுடி வாசி அந்த கயிறு அப்படியே பாம்பு மாதிரி எந்திரிச்சு சரன்னு நேராக எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு அப்படியே நட்டமாக நிற்கும். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான், அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி போயிடுவான். எப்படின்னா கயிறு அந்த இடத்துல அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறு கீழே விழுந்துடும். இப்படிலாம் பல இந்த குட்டி குட்டியான மேஜிக்கு பழங்காலத்தில் வந்து யூரோப்பியன் ட்ராவலர்ஸ் பூராமே இந்தியாவை பற்றி எழுதும்போது இட்ஸ் எ லேண்ட் ஆஃப் ஸ்னேக் சாமர்ஸ், பாம்பாட்டிகளின் ஊர், குரங்காட்டிகளின் ஊர் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா குரங்கு வச்சு வித்த காட்டுவாங்க, பாம்பு வச்சு வித்த காட்டுவாங்க. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல, கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல. அதான் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் இருக்காங்களா இல்லை அவங்க எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரில.
இப்படி இருந்தவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டது மேடம் பெலாவெட்ஸ்கி. அந்த பேரை நான் சொல்ல மறந்துட்டேன். மேடம் பெலாவெட்ஸ்கின்னு பேர். அவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாள் பேசுவோம். ஏன்னா அதுக்குள்ளே போனோம்னா இந்த சப்ஜெக்ட் போயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சாமியார் ஆக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்தது. ரெண்டாவது அதுக்கப்புறம் விவேகானந்தரை வந்து இவங்க லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அவர் வந்து வெறுமனே இந்து மதம் சனாதனம் வாழ்க அப்படின்றதோட நின்றுக்கிட்டாரே தவிர இந்த மேஜிக் பண்ணுற வேலையெல்லாம் அவர் பண்ணல. முதல் பாப்புலரான சாமியார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஷீரடி சாய்பாபா தான். இவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் ஏதோ ஒரு எசக்கி அம்மாவோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும். அவங்களுக்கு தான் 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்கள 2 பொண்ணுங்க 3 பசங்க, ஒரு அண்ணன் 2 அக்கா, ஒரு தம்பி, அப்படி ஒரு பெரிய 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் இல்லாமல் சும்மா தத்தியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஆட்கள். இது வந்து நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை ஒரு 6 வருடங்கள் வந்து திருவண்ணாமலையில் படித்தேன். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அந்த தெற்கு ரத வீதி பக்கத்தில் உள்ள வீடு. கோயிலோட தெற்கு புறத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் தான் நாங்கள் குடியிருந்தோம். ஆனைக்கட்டி தெரு அப்படிம்பாங்க. எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதாவது அது ஊருக்கு வெளியே அப்போ பொறுத்தவரை அது ஊரை விட்டு ரொம்ப வெளியே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனாக மாறி இருக்கும். இன்னும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி எல்லாமே எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் திருவண்ணாமலையோட கடைசி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லாக வயல் தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி பில்டிங்லாம் வந்துருச்சுன்றாங்க. நான் இன்னும் போனதில்லை திருவண்ணாமலை. ரொம்ப வருஷமாச்சு. அப்போ டெய்லி என்ன பண்ணுவோன்னா நடந்து தான் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ மாதிரிலாம் சிட்டி பஸ்ஸு டவுன் பஸ்ஸெலாம் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அது கிட்டத்தட்ட ரஃப்லி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நடந்து போகிறதுக்கு. சின்ன பையன் தானே, அவ்வளோதான் நடக்க முடியும். அந்த கோயில் பிரகாரத்துக்கு உள்ளே புகுந்து கோயில் வழியாக ஷார்ட்கட்டாக உள்ளே வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்து தான் நடந்து போவோம். இந்த கோயிலோட மெயின் உள்ளே வருவோமோ பார்த்தீங்களா, அப்போ தான் நாங்கள் கவனித்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிச்சைக்காரங்களாம் நிறைய உட்காந்துருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஃபேமஸான கோயில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த சாமியார் பிச்சைக்காரங்களாம் நிறைய இருப்பாங்க. காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதாவது உண்மையிலே பாவப்பட்டு முடியாமல் பிச்சை எடுக்கிறவங்கள நான் அசிங்கப்படுத்துகிறேன்னு நினச்சிக்காங்க. இவங்கெல்லாம் வந்து திமிர் எடுத்து பிச்சை எடுக்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, விசிறி சாமியாரெல்லாம் நாங்கள் வச்சு பார்த்துருக்குறோம். அப்போல்லாம் அவருக்கு பேர் விசிறி சாமியார்லாம் இல்லை, அவருக்கு பேர் பீடி சாமியார். உட்காந்து பீடி பிடிச்சிட்டு இருப்பார். ஃபுல்லாக அழுக்காக இருக்குது உட்காந்துருப்பார். மூட்டையாக அழுக்கு துணியாக வச்சுருப்பார். உட்காந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பீடியை பிடிச்சி உட்காந்துட்டே இருப்பார். பாலகுமாரன் புண்ணியத்தில் அவரை விசிறி சாமியார் ஆக்கி விட்டாங்க. ஒரு விசிறியும் வச்சுருப்பார். பீடி தான் மெயினாக அடையாளமே. இப்படி அங்கே நிறைய சாமியார்களை பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்ததுனால அது சின்ன வயசுலேயே நிறைய அதெல்லாம் பார்த்ததில் இவன் சாமியாருங்க பூராவே ஏமாத்து தான். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சைக்கிக் அப்படிம்பாங்க. சைக்கிக்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா பல கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி உங்களுக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக இருக்கும். என்னென்னா எல்லாம் உங்கள்கிட்ட போட்டு வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களை பார்த்து சொன்னார், கார்த்தி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தானே செல்லப்பில்லை அப்படின்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஆமான்னு சொல்லிவிட்டு அதோட நிற்பீங்களா? நிற்கவும் மாட்டீங்க. ஆமாம் சார், எங்கள் அக்கா தம்பியெல்லாம் விட என்ன தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றீங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம் சார், எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் சார் அப்படின்றீங்க. இப்படி தான் போட்டு வாங்கிறது. இதுதான் ஜோசியக்காரன் பூரா பண்ணுற வேலை. இது நாடி ஜோசியை வர பண்ணுறது எல்லாமே இந்த ஏமாத்து வேலை தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறாங்க. இந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா புட்டபர்த்தி சாய்பாபா செய்கிற மேஜிக்கை விட 100 டைம்ஸ் பயங்கரமாக அசந்து போகிற மேஜிக்லாம் வந்து செஞ்சு காட்டுவாங்க. அமெரிக்கா காட் டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதை போய் பாருங்கள், யூடியூப்லேயே நிறைய இருக்கும். அமெரிக்கா காட் டேலண்ட்டில் மேஜிக் ஷோஸ்ன்னு போட்டு பாருங்கள். இப்படிலாம் கூட மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு வரிசையாக பண்ணி காட்டுவாங்க. அப்படி கம்பேர் பண்ணால் இவர் பண்ணுற மேஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரீட் சைடு மெஜிஷியன் பண்ணுற மேஜிக்கோட கம்பேர் பண்ணால் இவர் பண்ண மேஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் என்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்னா, மோதிரம் கொண்ட வர வைக்கிறது, செயின் வர வைக்கிறது, லட்டு வர வைக்கிறது, விபூதி வர வைக்கிறது, இந்த மேஜிக் தான். விபூதியெல்லாம் இந்த ரோட் சைடில் பண்ணுற மியூசிஷியனே அட்டகாசமாக பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இவரோட லைஃப்பை வந்து எப்படி இப்படி உருவாக்குனாங்கன்றதுலாம் நமக்கு தெரியல. அவர் வந்து அதுக்கு ஒரு எப்போதுமே ஒரு கிளைக்கதை ஒன்று உருவாக்கிடுவாங்க. அவர் சின்ன வயசுலேயே அவர் இப்படி ஆகிட்டார் சார். என்ன சொல்கிறாங்கன்னா, தேல் கடித்து அவர் மயக்கமாயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாக அவர் எந்திரிக்கவே இல்லை, அவர் இறந்துட்டாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் நான் தான் சாய்பாபாவோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்கிறதால, அதாவது இவருக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா எல்லாம் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு யாரும் மந்திரவாதிகிட்ட எல்லாம் கூட்டு போய் வச்சு பேய் ஓட்டுறேன்னு சொல்லி எல்லாம், அதாவது எத்தனை வகையான ட்ரீட்மெண்ட் முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எதிர் கடைசியாக வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டது, இந்த சாய்பாபா வந்து ஃபேமஸாக இருக்கார், நம்ம தான் அவருன்னு சொல்லிட்டு போயிடலான்ற மாதிரி. நான் தான் சாய்பாபான்னு சின்ன அந்த வயசில் எப்படி சார் அந்த மாதிரி ஒரு தாட் வரும்? ஏங்க ஃப்ராட் பண்ணுறவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ராடு தானே வந்துருங்க. அதெல்லாம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவில் கண்டுபிடிக்கிறது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பழைய காலத்தில், இப்போல்லாம் அது மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஏன்னா போனால் தானே தெரியும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் ரொம்ப வீட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய மருமகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கோயில் கொடான்னு சொல்லுவாங்கல்ல, கோயில் திருவிழாம்பாங்கல்ல, அந்த திருவிழா கொடா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊரில் அமைதியான பொண்ணுன்னு கேள்விப்பட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்கும், சாமி வந்துடும். சாமி வந்தால் வந்தவன் போனோம்லாம், டேய் வாடா அவனை கூப்பிட்றான் இவனை கூப்பிட்றான்னு கூப்பிட்டு 2 சாத்தி விபூதியெல்லாம் போட்டு பூசி விட்டு அப்புறமா சாமி இறங்கிருச்சு அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி அவர், அதாவதுங்க உண்மையிலே ஒருத்தன் சாமியை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு தேவை வந்து சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அவனுக்கு சீசோஃபெர்னியாவாக கூட இருக்கலாம். சீசோஃபெர்னியான்னு ஒரு வியாதி இருக்குங்க. அந்த வியாதி என்னென்னா, என் கண்ணு முன்னாடி இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னு தோணும். அந்த ஆள் வந்து உங்கள் 2 பேருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பேசுறது எனக்கு மட்டும் கேட்கும், உங்களுக்கு கேட்காது. அதுக்கு பேர் சீசோஃபெர்னியான்னு ஒரு வியாதி. இந்த சீசோஃபெர்னியான்ற வியாதி வந்து யாருக்கு வேணால் வரும், இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும்னுலாம் சொல்ல முடியாது. டாக்டர் ஜான் நாஷ் அப்படின்னு ஒருத்தர், ஒரு புகழ்பெற்ற மேத்தமெட்டிஷியன், அவருக்கு வந்து இந்த சீசோஃபெர்னியா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. நல்லா யோசிங்க, கணிதத்தில் படித்து பிஹெச்டி வாங்குறதே பெரிய விஷயம், இவர் நோபல் ப்ரைஸே வாங்கியிருக்கிறார். கேம் தியரின்னு ஒரு தியரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த தியரி மூலமாக பல விஷயங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய கணித வல்லுநர் அவர். அவருக்கு கடைசியில் இந்த சீசோஃபெர்னியா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு அந்த கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஆட்கள் மறைஞ்சிட்றாங்க. அவருக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்குமான்னா, அவருக்கு ஒரு ரொம்ப தூரத்து சொந்தமாக இருந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் பொண்ணு, அவங்க 2 பேரும் வருவாங்க. எத்தனை வருஷமா, அதான் டாக்டர் கேட்டாங்களாம் முதல் கேள்வி, நீ காலேஜ் படிக்கும்போதும் அந்த பொண்ணு 4 வயசுன்னு சொன்னேன், நீ காலேஜ் முடித்து பிஹெச்டிலாம் முடிச்சிட்ட, இப்போ வேலைக்கு வந்துட்ட, இன்னும் அந்த பொண்ணு 4 வயசு பொண்ணாகவே உன் கண்ணுக்கு தெரியுதுன்னா அது கற்பனை தானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு உரைச்சி அதுக்கப்புறமா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா, இவரால் மேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த மருந்தோட தாக்கத்தில். அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்றதையும் விட்டார். அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி சார் அப்போ அந்த சீசோஃபெர்னியாலேருந்து வெளியே வந்தீங்கன்னு. நான் வெளியெல்லாம் வரலையே அப்படின்னாரு. வெளிலெல்லாம் வரலன்னா, இல்லை அவங்க இப்போவும் தாங்க தான் நின்றுட்டு இருக்காங்க, பேசிகிட்டு தான் இருக்காங்க, நான் அவங்கள கண்டுக்கிறது இல்லை, வேண்டாத ஃப்ரெண்ட் மாதிரி கண்டுக்கிறது இல்லை அவங்கள. அப்படி இது வந்து மன ரீதியான ஒரு பிரச்சனை. அப்படி ஒருத்தன் கடவுளை பார்த்தேன்னு உண்மையிலே பார்த்துருந்தான்னா அவனுக்கு மனப்பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைனா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். இந்த 2 விஷயத்தை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல இவர் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தார், நான் சாய்பாபான்னாரு. அடுத்தால என்ன தெரியுமா சொன்னார், கொஞ்ச நாள் கழிச்சு, நான் வந்து பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னாரு. பரத்வாஜ கோத்திரம்னா ஐயராக இருக்கணும், பிராமின்ஸாக இருக்கணும். ஆனால் இவங்க வந்து என்ன ஃபேமிலினா ராஜுன்ற ஒரு ஃபேமிலி. ராஜூஸ் வந்து பிராமின்ஸ் கிடையாது. இவர் பேர் கூட அது மாதிரி தானே முடியும். இவர் பேர் வந்து சத்யநாராயண ராஜு. இந்த சத்யநாராயண ராஜுன்றதை ஷார்ட் பண்ணி தான் சத்ய சாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஆமாங்க, ஷீரடி சாய்பாபான்னு சொன்னால் கோவம் வருதுன்னு சொல்லிட்டு சத்ய சாய்னு வச்சுக்கிட்டாரு. ஸோ இங்கே சத்யசாயின் தான் வச்சுக்கிட்டாரு. இவர் சத்யநாராயண ராஜு தான் இவர் பேர். அப்போ இந்த ராஜுன்ற ஜாதிக்கும் பார்ப்பனர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. முதல்ல சாய்பாபாவோட அவதாரம்னாரு சின்ன வயசில். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்து வந்தேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, சிவன் சக்தியே நான் தான் அப்படின்னாரு. ஆமாம். அப்போ ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே வருவாரா. சரி, ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 2 விஷயம் பண்ணியிருக்காரு. ராயலசீமான்ற ஆந்திர பிரதேசில் இருக்கிற பகுதி வந்து ரொம்ப ட்ராட். அந்த பகுதியில் வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி குடிநீர் வசதிக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு தடவை கலைஞரை கூட வந்து பார்த்து நேரில் வந்து பார்த்து டொனேஷன்லாம் வாங்கிட்டு போனார். அதுக்காக தான் பார்க்க. ஆமாம், அதுக்காக தான் வந்தார். வந்து பார்த்தாரு. அதுக்கு இங்கே ஒரே விமர்சனம், பற்றியா நான் பெரிய நாத்திகவாதி சாய்பாபாவெல்லாம் சந்திக்கிறாரு. ஒருத்தர் நேராக சந்திக்க வரும்போது அவரை சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் ஆனால் நாகரிகமா? அதுவும் உதவி கேட்டு ஒருத்தர் சந்திக்க வரணும்னு சொல்லி கேட்கும்போது சந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம். அதனால் அவர் சந்திச்சிருக்காரு, கேட்ட உதவி ஏதோ அவரை என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம், அவரை பாராட்டலாம். இன்னொன்று, ஆரம்பத்திலேயே குறைந்த கட்டணம் இல்லை கட்டணமே இல்லாமல் ஒரு மருத்துவமனையை தொடங்கியிருக்கிறார் புட்டபர்த்தியிலேயே. இப்போ அது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றி ஃபுல்லாகவே ஃபீஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். இப்படி தான் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு செய்தியை நான் சொன்னேன்னா நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. இந்த சாய்பாபா பக்தி, இந்த சாமியார் பக்தியோட உச்சகட்டம் என்ன ஆகும்னா, நம்மளை மென்டலாக்கி
என்ன செய்கிறோன்னே புரியாத அளவுக்கு மென்டல் ஆக்கி விட்டு. நான் அந்த நிறுவனத்தின் பெயரை சொல்லலை, ஊரை மட்டும் சொல்கிறேன். திருச்சியில் ஒரு பெரிய ஒரு கடை. அந்த கடைன்னா அதை வசந்தன் கோ மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே விற்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. அது திருச்சிக்காரங்களுக்கு, நான் திருச்சியில் அந்த கடைன்னு சொன்ன உடனே திருச்சிக்காரங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்ததுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த குடும்பத்தில் வந்து அந்த ஒரு குழந்தைக்கு வந்து மூளையில் கட்டின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க சரி, நான் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் போய் சாய்பாபாவை பார்த்துட்டு வந்துடுறோம், புட்டபர்த்திக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்பி புட்டபர்த்திக்கு வந்துட்டாங்க. அங்கே இருந்த கூட்ட நெரிசலில் அந்த ஃபேமிலிக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. ஒரு வாரமாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு தான் நம்ம போவோன்னு உட்காந்துருந்துருக்காங்க. கடைசியாக ஒரு 8வது நாளோ என்னவோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 7வது நாள் அந்த பிள்ளை செத்து போச்சு. அந்த குழந்தை செத்தது ட்ராஜடி இல்லை. அந்த குழந்தை செத்து போன சோகம் தாங்க முடியாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த 12 பேரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. பணத்துக்கு கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லை. திருச்சியில் நம்பர் 1 கடையாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சொல்கிறது வந்து 96, 97 காலகட்டங்களில். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பக்தியோட முட்டாள்தனம் எங்கே கொண்டு போய் உங்களை நிப்பாட்டியிருக்கு. குடும்பத்தோடு சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. இந்த பிள்ளையை நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு. சரிங்களா? இன்னொரு சம்பவம் அங்கே உள்ளதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதுகர் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஜாதுகர் அப்படின்னா மெஜிஷியன் அப்படின்னு அர்த்தம். சர்க்கார் அப்படின்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு மெஜிஷியன். அதாவது ஓப்பன் ஸ்டேஜில் ஒரு யானையை நிப்பாட்டி வச்சு அந்த யானையை மறைய வச்சுருவார். உங்கள் கண்ணு முன்னாடி அந்த யானையை காணாமல் போயிடும். அதுதான் அவரோட ஹைலைட்டான மேஜிக் அவர் இருந்த காலத்தில். அவர் அதுலேயே சர்க்கார் சீனியர், சர்க்கார் ஜூனியர்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க அப்பா பிள்ளையா இல்லை, அந்த அவருக்கு கீழே ஜூனியர் இப்போ ஒருத்தர் வந்துட்டாரான்னு தெரியல. அந்த சர்க்கார் சீனியர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 60களில் என்ன பண்ணியிருக்காரு, மாறு வேஷம் போட்டு தாடி கிடிலாம் வச்சுக்கிட்டு போயிட்டார். யார்? இதே சாய்பாபாவை பார்க்குறதுக்கு. சாய்பாபா என்ன பண்ணியிருக்காரு, அப்படி இன்னும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு லட்டு கொடுத்துருக்கிறார். இவர் இப்படின்னு உருட்டி ஜிலேபி கொடுத்துருக்கிறார் பதிலுக்கு. ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் அசிங்கமாகி. அப்போல்லாம் மீடியா பெருசாக இல்லைன்றதுனால அது வெளியே தெரியாமல் போயிடுச்சு. இந்த விபூதி கொடுக்குறதுலாம் ரொம்ப பழைய டெக்னிக்குங்க. அது வந்து என்னென்ன இவ்வளோ குட்டியாக உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை வந்து இந்த விரலுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இது உள்ளங்கைக்கு வந்து இப்படின்னாங்கன்னா அப்படியே அதை நசுக்கும் போது அப்படியே விபூதியாக கொட்டும். அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரீட் சைடு மெஜிஷியன் பண்ணக்கூடிய வேலை இது. அதான் நம்ம ஃபாரினில் இருந்தீங்கன்னா மேஜிக் ஷோ பண்ணி நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம். இங்கே நம்ம ஊரில் காவி ட்ரெஸ்ஸை போட்டு அதே மேஜிக்கை பண்ணிங்கன்னா சாமியார் ஆகிடலாம். இப்போ உள்ள சாமியார்கள்லாம் இப்போ அவரை வழிபடுறவங்க, அவங்களோட டிவோட்டிஸ்ன்னு சொல்லப்படுற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள் அவர் காலகட்டத்திலேயே இருந்தாங்க. அவ்வளோ பேரை ஏமாற்ற முடியுமா? தாராளமாக ஏமாற்றலாங்க. மதத்தின் பெயரை நீங்கள் சொல்லிங்கன்னா எவ்வளோ வேணால் ஏமாற்றலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கார்த்தி, உங்கள் ஜாதகப்படி நான் சும்மா சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் விட்டுருவீங்க. உங்கள் ஜாதகப்படி இன்னும் 8 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி வரும் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் மைண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சது இல்லை ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயத்தை கூட கொண்டு போய் அதுவே ரிலேட் பண்ணிவிடும். அது நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஐடி ரீஃபண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. நான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன், இன்னிலேருந்து 8 நாளைக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ரீஃபண்ட் அவன் எப்போ ப்ராசஸ் பண்ணியிருப்பான்? ஐடிக்காரன் அவன் போன மாதமே ப்ராசஸ் பண்ணியிருப்பான். போன மாதம் ப்ராசஸ் பண்ணது இந்த மாதம் தான் உங்கள் கைக்கு வந்து சேருது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? இதை வந்து நான் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு சொல்லியிருந்தேன்னா, தாடியை வச்சுட்டு சொல்லியிருந்தேன்னா, உத்ராட்ச கொட்டையை போட்டு சொல்லியிருந்தேன்னா என்ன உங்கள் மைண்ட் தோணும்? இல்லை சார், முழுக்க தவறானவர்கள், முழுக்க அவங்க வந்து நம்பவே கூடாது அப்படின்றது. ஆமாம், கடவுள் இருக்காரு இல்லைன்றதெல்லாம் வேறு விஷயங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம். என்கிட்ட கேட்டால் இல்லைன்னு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் பதிலுக்கு கேட்க போகிறீங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். கடவுள் இருக்காரா இல்லையான்றதை விட கடவுளுக்கு ஏஜென்ட் தேவையா இல்லையான்ற கேள்வியை யோசிங்க. இவங்கெல்லாம் யார் ஏஜென்ட்டுன்னு? நான் தான் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு. இவங்கெல்லாம் நான் தான் கடவுளுக்கு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்களே, யார் இவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்தது? ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தால் கூட அவன் ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டுன்னு சர்டிஃபிகேட்டாவது கொடுப்பான். இவங்களுக்கு யார் அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்தது? இவங்க பண்ணுறது பூரா ஃப்ராடு. மக்களின் நம்பிக்கையை எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது இன்னொரு முக்கியமான காரணம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 84 வயதில் தான் இறந்தார் அப்படின்றது. 86. ஆமாம். ஆனால் அவர் 96 வயசு வரைக்கும் நான் இறப்பேன், 96 வயசில் தான் நான் வந்து இறப்பேன். இறந்ததுக்கப்புறம் 2024 ஏப்ரல் மாதத்தில் நான் ஒரு பொண்ணாக வந்து பிறப்பேன், கர்நாடகா மாநிலத்தில் பொண்ணாக பிறப்பேன்னு சொல்லியிருந்தார். அது இந்த மாதம் தான் அப்படின்றது, இந்த வருடம் இந்த மாதம் அப்படின்றது தான். இந்த வருடம் தான் நினைக்கிறேன், இந்த மாதமாக எனக்கு தெரியல. இந்த வருடம் 2024 அப்படின்னு அந்த கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களோட பக்தர்கள்லாம் அதை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவர் மீண்டும் வருவார் அப்படின்ற ஒரு இது. ஏங்க, அவரே ஃப்ராடுன்னு சொல்கிறேன், அப்புறம் அவர் மீண்டும் வருவாரா? மீனாமல் ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் அந்த மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து ஹோமோசெக்ஸுக்கு என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு.
அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹோமோசெக்ஸை கூப்பிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. என்னென்னா இவர் வந்து கோல்டெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணுறாருன்னா இந்த கோல்டெல்லாம் வந்து கணக்கில் வராத கோல்டாக வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் தங்கமாக வச்சுருக்கீங்கன்னா அந்த தங்கத்துக்கு கணக்கு இருக்கணும். 50,000 ரூபாய்க்கு மேலே நகை வாங்கினீங்கன்னா பேன் கார்டு இல்லாமல் எந்த நகை கடையிலையும் நகை தர மாட்டான். சரியா? சாதாரணமாக 1 சவரன் மோதிரம் வாங்கணுன்னாலே நீங்கள் 55,000 ரூபாய். பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. அவர் இப்படின்னு ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை மேஜிக்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருவீங்களா? ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டீங்களான்னு கேஸெல்லாம் போட்டாங்க. அப்புறம் அந்த கேஸ் வந்து சில பல கிரவுண்ட்ஸில் தள்ளுபடி ஆகிடுச்சு. இதை விட பார்த்தீங்கன்னா ஹோசூர் நரசிம்மராஜுன்னு ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அவர் வந்து ஓப்பன் சவால் லெட்டரே போட்டார். 1க்கு 2 தடவை லெட்டர் போட்டார். நீங்கள் பண்ணுற மேஜிக் எல்லாத்தையும் நான் சொல்கிற கண்டிஷனில் இருக்க ஒரு ரூமில் வச்சு பண்ணி காட்டுங்க அப்படின்னு. அந்த ரூம்லலாம் அவரால் பண்ண முடியாது. அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பார்க்கணும், சயின்ஸை சயின்ஸாக பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்காதீங்க. அது எப்படி ஒன்றா சேர்க்காமல் இருக்க முடியும்? இல்லாத ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் காட்டுறீங்கன்னா சிம்பிள் மேட்டருங்க. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. இதுதான் ஃபிசிக்ஸு. ஒரு பொருளை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு தான் நீங்கள் மாற்ற முடியும். இரும்பை வந்து இரும்பு ஆக்சைடாக வேணால் மாற்றலாம். அதை இரும்புன்றதே இல்லாமல் நீங்கள் ஆக்கிட முடியாது. அது வேறு ஒரு பொருளாக மாறுமே தவிர இல்லாமல் போயிடாது. அப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு பொருள் வருது அப்படின்னு சொன்னால் அது ஏமாத்து வேலை. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1963, அதாவது நம்ம பாபாவுக்கு வந்து 37 வயசு. அப்போ ஒரு பெரிய ட்ராமா பண்ணி காமிச்சார். என்னென்னா 4 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நான் படுத்த படுக்கையாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் முன்னாடியே படுத்த படுக்கையில் இருந்து அப்படியே நான் இப்போ எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். 37 வயசுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? வரும், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஹெரிடிட்ரி ரீசன்ஸ் எல்லாம் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரோக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் அவதாரத்துக்கு எப்படி ஸ்ட்ரோக்கெலாம் வரும்? அவதாரத்துக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, நான் அவதார்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்களே. இந்த அவதாரெலாம் கடைசியில் எதுக்கு இந்த மாடர்ன் மெடிசனில் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க? அவதார்ன்றாங்க. கடைசியில் அவருக்கு வந்து 1980 என்னவோ ஒரு பையன் ஸ்டூலோடு அவர் மேலே விழுந்து இடுப்பு உடஞ்சி போய் ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்க. அவதார் தானே, ஏன் உடையுது? சிம்பிளாக நீங்கள் உங்கள் கொஸ்டினை கேளுங்க. நான் சொல்கிறது மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லாம் பேசுகிறாங்களே, அதுக்கப்புறம் சயின்ஸோட ஹெல்ப் தானே கேட்டு வர்றாங்க. உடம்பு முடியலன்னா இப்போ பாபா ராம்தேவ் இருக்கிறாரு, நான் யோகாவை வச்சு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், அதை கழட்டிடுவேன் இதை கழட்டிடுவேன்னாரு. கடைசியில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு ஆஸ்திரேலியாவுக்கு தானே போனார். நம்ம ஜக்கி குச்சி டான்ஸ் ஆடினார், மூளையில் கட்டின்னு டெல்லிக்கு தானே போகிறாரு. ஏன் உங்கள் ஆதி சிவன் காப்பாற்றலையா? ஸோ தே ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தே ஆர் சீட்டிங் யூ. அதாவது நான் வந்து உங்கள் மதத்தின் நம்பிக்கையை பற்றி நான் கேள்வி கேட்குறேன்னு உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் உங்கள் மதத்தின் நம்பிக்கையை வச்சு அவன் உன்னை ஏமாத்துறான்றதுக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது? நம்ம கேள்வியாக அதுதான். நீங்கள் சிவனை நம்புங்க, முருகனை நம்புங்க, அல்லாவை நம்புங்க, ஜீசஸை நம்புங்க, அதெல்லாம் உங்கள் பர்சனல் விஷயம். ஆனால் அதை வச்சு ஒருத்தன் ஏமாத்துறான் அவங்கள. அதை சொன்னால் ஏன் கோபம் வருது? இந்த சாமியார்களில் எந்த சாமியாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போய் செத்துருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் போய் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கேன்னா அவனும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான். நீங்கள் அங்கே தேன் வெடிக்குது, இங்கே பால் வெடிக்குது, அந்த வீட்டில் ஃபோட்டோவில் இருந்து பால் வெடிக்குது, ஃபோட்டோவில் இருந்து எப்படியா பால் வெடிக்கும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? மக்கள் யோசிக்கிறதே இல்லை. அப்போ இல்லாத ஒரு இடத்துலேருந்து என்னவோ ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அங்கே என்னவோ ஏமாத்துறான்னு அர்த்தம். அதை மேஜிக்குன்னு நம்ப விரும்புகிறீங்க. எதனால் நம்ப விரும்புகிறீங்க? நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கணும்னா முதல் விஷயமே என்ன தெரியுமா? உங்களுக்கு 100% தன்னம்பிக்கை வேணும். 100% தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தனால ஏத்திஸ்டாக இருக்க முடியாது. கடவுள் மறுப்பாளனாக ஒருத்தர் பகுத்தறிவுன்றது வேற, நாத்திகம்ன்றது இன்னும் வேற. பகுத்தறிவுன்றது முதல்ல கொஸ்டினாவது கேளுன்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆன்மீகவாதியாகவே இருந்துக்கும், அட்லீஸ்ட் பகுத்தறிவுவாதியாக இரு. பகுத்தறிவுவாதினா என்னன்னா, அறிவுக்கு பொருந்தாத ஒவ்வாத விஷயங்களை நம்பாதீங்க. பாலுனா அது மாட்டு காம்பில் தான் வரும், இல்லைனா பால் பேக்கெட்டில் தான் வரும். சரியா? இது ரெண்டும் இல்லாத இன்னொரு இடத்துல இருந்து பால் வராது. அப்படி வருதுன்னா அங்கே ஒருத்தன் ஏமாத்துறான்னு அர்த்தம். சரியா? அப்படி வரவே முடியாது. இப்போ இந்த வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை தண்ணி இருக்குது, நான் இப்படி குளுக்குனா பாலாக மாறுது அப்படின்னு சொன்னால் நான் ஏதோ ஏமாத்துறேன்னு அர்த்தம். இந்த சாமியார் ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறது மூலமாக ஒரு 2 விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கள்ளப்பணங்கள் அங்கே உள்ளே வந்து புழங்கும். ஏன்னா அந்த பிளாக் மணியை நீங்கள் வேறு எந்த வழியிலையும் வெளியே கொண்டு போக முடியாது. ஆசிரமம்னா நீங்கள் கணக்கு கேட்க வேண்டாம். கேட்டால் பக்தர்கள் டொனேஷன் உண்டியலில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், சிம்பிளாக சொல்லிடலாம். தெரியாதுங்க, அதோ பார்த்தோம், அங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க, நாங்கள் எடுத்து கணக்கில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ சாய்பாபா செத்து போயிட்டாரு,
அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஆட்கள்லாம் என்னன்னாங்க, எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டோமா? அவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு, ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அப்பா அம்மாவாவது செத்துருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அண்ணன் அக்கா எல்லாம் செத்துருப்பாங்கன்னு வச்சுப்போம். இவரோட வயசானவங்க, இவரோட வயசு கம்மியாக இருந்த தம்பி இருந்திருப்பார்ல, ஜானகிராமன் பேர், அவன் தம்பி பேர், அந்த ஜானகிராம ராஜு, அவர் குடும்பமாக தான் இருந்திருப்பாங்களா? அவங்க எங்கே போனாங்க? அவங்க ஏன் இந்த சாய் மந்திரோட ட்ரஸ்ட்டுக்கு வரல? அவங்களெல்லாம் ஓரம் கட்டி தள்ளிடுவாங்க. இது வேற ஒரு டீம் உள்ள க்ளவுட் ஃபார்ம் பண்ணி அப்படியே அந்த சொத்துக்களை இது பண்ணி அந்த பிளாக் மணியை பூரா சொத்துக்களாக மாற்றி அந்த ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட்னு வச்சு அதில் பல கோடிக்கணக்காக சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த சாமியாருங்க பண்ணுறது பூராமே ஏமாத்து வேலைன்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அது இந்த சாமியார் அந்த சாமியார் இல்லை. அதில் 2 விஷயம் நான் சொன்னேன். ஒன்று முக்கியமான விஷயமா சொன்னது வந்து, ஒன்று இந்த மெஜிஷியனே நேராக போய் மேஜிக் பண்ணி காமிச்சு வந்தது. இன்னொன்று ஒரு ஃபிசிசிஸ்ட் வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் இதை பண்ண முடியுமான்னு கேட்டது, அதுக்கும் முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் வந்து கேஸ் போட்டிருக்கேன், ஹோமோசெக்ஸுவல் கூப்பிட்டாருன்னு கேஸ் போட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த கேஸ் போட்டான் பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாக்காரன், அவன் திருப்பி இவர் செத்த உடனே பேட்டி கொடுத்தான், சாய்பாபா எனக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட் போர்டில் இருந்தவெல்லாம் சேர்ந்து அடித்து துரத்தி விட்டாங்க. இவன் வந்து ட்ரஸ்ட்டை ஆட்டையை போட பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன அந்த திருச்சியை சேர்ந்த அந்த குடும்பத்தின் சூசைட். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 12 பேர் சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு அவ்வளோ நியர் அண்ட் டியர். சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு பெண் குழந்தை. அதுக்கு ஆப்ரேஷனை பண்ணிட்டு நீங்கள் போய் பார்த்துருக்கலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அந்த காலத்துலேயே தமிழை வந்து தெளிவாக ஒரே லைனில் சொல்லிட்டு போயிட்டான். உனக்கு நடக்கிற நல்லதோ கெட்டதோ வேற ஒருத்தர் கொடுத்துலாம் வரல, எல்லாம் நீ பண்ணுற வேலையில் தான் உனக்கு கிடைக்கும். நல்லது உனக்கு இன்றைக்கி நடந்திருக்குன்னா அது நீ செஞ்ச வேலைக்கு கிடைச்சிருக்கும். தீயது ஒன்று கிடச்சிருக்குனாலும் அது நீ செஞ்ச வேலைக்காக கிடைச்ச ரிசல்ட்டு தானே தவிர தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை விட ஒரு நாத்திக கருத்து உலகத்திலே இருக்க முடியாது. நாத்திகம்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. லிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான். பொறுப்போடு வாழுங்க. பொறுப்போடு வாழுங்கள்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணன்றதை புரிஞ்சுங்க. இது போன ஜென்மத்து புண்ணியம், போன ஜென்மத்து பாவம், அந்த சாமி கொடுத்த வரம், இந்த சாமி கொடுத்த சாபம், அதுக்கு பரிகாரம், புடலங்கா புண்ணாக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்புறதுனால தான் அதுக்கப்புறம் கடவுளை பார்க்க முடியலனாலும் இந்த சாமியாரையாவது பார்க்க முடியுதுன்னா அங்கே போயிடுறாங்க. ஸோ ஒன்று கோயிலில் போய் காசை போடுறது, உண்டியலில் காசை போடுறது, இல்லைன்னா சாமியார்கிட்ட காசை போடுறது. கடைசியில் இந்த ஃப்ராடுங்க பயலுங்க அவங்களோட செல்வ செழிப்பை பெருக்கிக் கொள்வதற்கு நம்ம ஆட்கள் பயன்படுறாங்க. புட்டப்படுது சீரடி சாய்பாபா விட்டுருங்க, அவர் ரொம்ப பழைய ஆள். அவர் ஒரு முஸ்லீம். இவ்வளோக்கும் அவருக்கு காவி ட்ரெஸ்ஸை போட்டாங்க. காவி ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு ஐயருங்க தான் இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தால இவர் வந்து நான் தான் அவருன்ட்டார். இன்னும் இப்போ இவர் செத்துட்டாருன்றதுனால அடுத்தால யார் கிளம்ப போகிறான்னு தெரியல. இல்லை அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இவங்க தான் அவங்கன்னு சொல்லி அடுத்தால வெளியே கொண்டாந்து காட்டினாலும் காட்டுவாங்க. தொடர்ந்து மக்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. மக்களுக்கு முழு தன்னம்பிக்கை வராத வரை இந்த மதங்களை விட்டு அவர்களால் வெளியே வரவே முடியாது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு பெட்ரோல் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.